காசு எல்லாருக்கிட்டையும் யாருக்கிட்ட காசு இல்ல குடுக்கணுங்கிற மனசு வரணும் பாருங்க. கோடி கோடியா ஒதுக்குறாங்க பதுக்குறாங்க, மக்களுக்கு கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. அவங்களுக்கு காரியம் ஆகணும்னா வீடு வீடா உட்காந்து கணக்கு எடுக்கிறேன். எத்தனை பேர் இருக்கிற வீட்டுல? ஆமா, நம்ம ஆள் தான் நிக்கிறாரு, நம்ம சொந்தக்காரர் தான், நம்ம ஜாதிக்காரர் தான். அதனால 4 பேர் இங்கிட்டு ஓட்டு போடுங்க, 4 பேர் அங்கிட்டு போடுங்க. ஆமா, கேரளாவில் ஓட்டுக்கு பணம் கொடுக்க போனா பொம்பளை ஆளுகள்லாம் விளக்கமா தடுத்து அடிக்கிறான். ஏயா காசு கொடுக்க வாரியன்னு இங்க என்னன்னா காசு கொடுக்காம போனா நம்ம ஆளு விரட்டி அடிக்குது. 2 பேரும் கொடுத்துட்டு 2 பேரை பாக்கி வச்சுட்டே நியாயமாங்கிற நிலைமைக்கு தள்ளி இருக்கும் பாருங்க. என்ன பெரிய அவல நிலை. பாரனைத்தும் பொய்யனவை என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிதுன்னார் தாய் மாணவ சுவாமி. வாசற்படி கிடந்து வாராத பிச்சைக்கு ஆசைப்பட மாட்டேனாரு. 9 கோடி சொத்து மகன் கேட்ட ஒத்த வார்த்தையில தூக்கி தெருவில் ஓட்டு வீதிக்கு வந்துட்டாராம். ஒத்த ரூபாய் கூட இல்ல, 9 கோடி. யாருக்காவது மனசு வருமா? 5 ரூபாய்க்கு தர்மம் பண்ணிவிட்டு 50 ரூபாய்க்கு விளம்பரம் பண்றேன் நாட்டுல இப்ப. ஆமா, 9 கோடி சொத்தையும் தெருவில் ஓட்ட மகான் பட்னத்து செட்டியாரு. அவங்க அக்கா ஒருத்தி இருந்தா கூட பிறந்தவ. தம்பி சாமியாரா போனது போனேன், இந்த சொத்துல கொஞ்சம் கொடுத்துட்டு போயிருக்கலாம், கொடுக்காம போயிட்டேன். சரி, சாமியாரா போனது வேற பக்கம் போகாம உள்ளூருக்குள்ளே பிச்சை எடுத்து சாப்பிடுறேன், நமக்கு கேவலமா இருக்கேன்னு என்ன பண்ணா, தம்பியை கொண்டு விடலாம் நினைச்சு அப்பன் சுட்டு அப்பத்துக்குள்ள விஷத்தை வச்சு பிள்ளைகள்கிட்ட கொடுத்து விட்டா. வாங்கி பார்த்தாரு, உள்ள விஷம் இருக்கிற விவரம் தெரிஞ்சு வச்சு ஒத்த வார்த்தை சொன்னாரு, தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்ப வீட்டை சுடும், தூக்கி கூரை மேல போட்டாரா, வீடு பற்றி எரிந்ததாம். என்ன வரலாறு கற்பிக்கிறது நமக்கு? என்ன வரலாறு செஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம? இந்த உலகத்திலே மூத்த இனம் தமிழ் இனம், இந்த உலகத்துக்கே மூத்த குடி தமிழ் கொடி, உலகத்திலே முதன்மையான சமூகம் இந்த சமூகம். ஆனா இன்று இருக்கும் நிலை என்ன என்பதை ஒவ்வொருத்தரும் எண்ணி பார்க்கணும். எங்க போய் சொல்றது? ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. காசு வந்தா சரி, காசா லேசா, காசா லேசா, காசா லேசா. காசு இருந்தா தாண்டா தம்பி நாடு மதிக்கும், காசு இல்லாதவனை கழுத கூட எட்டி உதைக்கும். கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. கருணையே வடிவமான தாய்மார்கள். அப்பா பிள்ளைய அடிச்சுட்டான்னா அப்பா அம்மா அரவணைப்பா. ஏன்டா அந்த மனுஷன் வாயை கொடுக்குற, விடுங்க பிள்ளைய அடிக்காதிய அப்படின்னு அரவணைப்பா. அதே பிள்ளை இடத்துல ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் காசை கொடுத்து பக்கத்துல கடைக்கு போ, இல்ல சின்னம்மா வீட்டுக்கு போ, பெரியம்மா வீட்டுக்கு போ, பெரிய மனுஷன் அப்பா கொஞ்சம் கோபமா இருந்தா பொறுத்து போகணும் அப்படின்னு பிள்ளைய அரவணைக்கிற தாய் கூட சில நேரத்துல பிள்ளைய அடிக்கிற கிழமை வந்தது. காரணம் என்ன? எந்த குழந்தை நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவது தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. தாயை போல பிள்ளை நூலை போல சேலை, மண்ணோட தரம் வளரக்கூடிய பயிர் காட்டும், நல்ல குடியில் பிறந்தோடைய சொல். அந்த தரம் என்பது என்ன? நடை உடை பாவனை காட்டி விடுமா.